ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிங்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி என்னன்னா, ஜெனி அண்ட் பிரியங்கான்னு 2 மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுல ஜெனிங்கிற பொண்ண ஒருத்தன் கொடூரமா ரேப் பண்ணி கொன்றுறான். கொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இந்த கேஸ எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே எந்த துப்பும் கிடைக்காதனால இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதுவுமே ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணாம அப்படியே விட்டு க்ளோஸ் பண்ணதுனால, அந்த மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச பிரியங்காங்கிற பொண்ணு மெடிக்கல் ஃபீல்ட விட்டுட்டு வக்கீல் ஃபீல்டுக்கு படிக்க ஆரம்பிச்சு, திடீர்னு அட்வொகேட் ஆகுது. அட்வொகேட் ஆனதுக்கப்புறம் ஏன் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு சொல்லி போலீஸ்காரங்க மேலயே கேஸ் போட்டு அந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா? அ ஜெனிக்கு நீதி கிடைச்சதா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே மட்டம். ஏன்னா, அந்த போலீஸ் கேரக்டர்ல வர பொண்ணு ரொம்ப மட்டமா சீரியல் ஆக்டர் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஐயோ! கண்டுபிடிக்க முடியலையே! ஐயோ! கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லுமே தவிர, கண்டுபிடிக்க ஒரு முயற்சியுமே எடுக்காது. அதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மட்டமா போச்சு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அந்த கொலை பண்ணது, யாரு கொலை பண்ணா, எதுவுமே தேடவும் மாட்டாங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நடப்பாய்ங்க. இவன புடிச்சு அடிப்பாய்ங்க, அவன புடிச்சு அடிப்பாய்ங்க. இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல எவனையாவது புடிச்சு கூப்புடணும், கேள்வி கேட்கணுங்கிற பேர்ல கேள்வி கேட்பானுங்க. ஒண்ணுமே இருக்காது அந்த இதுல. செகண்ட் ஹாஃப்ல அந்த பொண்ணு அட்வொகேட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு சும்மா ஒரு தடவையாச்சும் பார்க்கலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்காவது பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது, இந்த அளவுக்கு மட்டமான படத்த பார்த்துறவே கூடாதுன்னு நெனச்சேன். செகண்ட் ஹாஃப் ஏதோ பரவால்ல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது பரவால்லன்னு தோண ஆரம்பிச்சுருச்சு செகண்ட் ஹாஃப். அந்த மாரியான படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு மட்டமான படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் நல்லாவே இருந்திருக்கலாம். அதே மாரி ஆக்ட்ரஸ் இன்னும் நல்லா எடுத்து போட்டிருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாவே இந்த படம் ஓரளவுக்கு அதாவது ஒரு தடவையாவது சும்மாவாவது பார்க்கலான்னா தோணியிருந்திருக்கும். இந்த படம் எனக்கு ரொம்ப புடிக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ்.